ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். என்னோடய ஃபேஸ் காமிச்சு நான் பேசி போடக்கூடிய முதல் வீடியோ இது தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்களோட வீட்டை சுற்றி என்னென்ன க்ரோட்டன்ஸ், அதாவது அழகு செடிகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடியதான். ரெட் கலர் இருக்கக்கூடிய செம்பருத்தி தான். எவ்வளோ அழகாக ரெட்டிஸாக ஃப்ளூம் இருக்குதுன்னு பாருங்கள். இது அதோட செடி. இது ஃபுல்லாகவே வீட்டில் வந்து சைடில் வந்து வேலி மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த க்ரோட்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லீஃபே பாருங்கள் டிசைனாக ஒரு எல்லோ கலர் டாட் வச்சு இருக்குது. இது அதோட ஃப்ளவருங்க. இன்னும் மலரலை, இது மொட்டு. மலர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரோட்டன்ஸ் வந்து இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு இதில் 5 லீஃப் அந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக எல்லோ கலர் ஷேடோ வச்சு அந்த எண்டிங் பாயிண்டாக இருக்குது. அடுத்து இந்த க்ரோட்டன்ஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட லீஃப் வந்து எப்படின்னா அப்படியே பிங்க் கலரில், டார்க் பிங்க் கலரில் இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கனால மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த க்ரோட்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீன் கலரில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லோ கலர் வச்சு தான் இருக்குது, டாட் டாட்டாக வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி செம்பருத்தி தான், நமக்கு தெரிஞ்சதான். ரெட் கலர் செம்பருத்தி தான். முக்கால்வாசி இதுக்கெல்லாம் எனக்கு பேரே தெரியாதுங்க. இது என்ன க்ரோட்டன்ஸும் தெரியாது, இதுக்கும் பேர் தெரியலை எனக்கு. ஆனால் லீஃப் இந்த எல்லோ கலர் மாதிரி வச்சு பிங்க் கலர் லீஃபில் குட்டி குட்டியாக உள்ள லீஃப் தான் அந்த செடி. இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பிளான்ட்டுங்க. இது வந்து க்ரோட்டன்ஸ் தான். வெயிலில் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் கலரில் வந்து இதோட லீஃப்லாம் இருக்கும். பழுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு க்ரோட்டன்ஸ் வந்து இதுவும் அந்த எல்லோ கலர் மாதிரி உள்ளதான். இது வெயில் இருந்துச்சுன்னா இன்னும் ஃபுல் லீஃப்மே வந்து எல்லோ ஷேடோவாக இருக்கும். இவ்வளோதான் இதில் உள்ள இந்த அடுக்குகள். இது வந்து பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் உள்ளது ஒரு பெரிய மரமாகவே இருக்குது. இப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்கனால பூக்கள்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது, அங்கங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரோட்டன்ஸ் பார்க்கலாமா? இதோட லீஃபை பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்களேன். அதாவது இயற்கையோட படைப்பே வந்து அதிசயமானது தான். அடுத்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஷேடோ வச்சுருக்குது. லீஃபில் அங்கங்கே ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் ஆல்ரெடி நம்ம